அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 2024 என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசி 2ஆம் இடம் கேது, சரிங்களா, இந்த செவ்வாய், சூரியன், இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சுக்கிர பகவானும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாரு. புதனும் ஏறக்குறைய நன்மைகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்துட்டு இருக்காரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கு, சரிங்களா. அனைத்து பார்வைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தடைகளை முறியடிச்சு சாதனை படைக்க போறீங்க. தனவரவு பொருள் வரவு சிறப்பாகுங்க. பொருளாதார அபிவிருத்தி, கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு முன்னேற்றம், நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் போன்ற அமைப்புகள் வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவசியமான தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் கேட்பது, மங்கள நிகழ்ச்சி கலந்துக்கிறது, திருமண முயற்சிகள் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சாதகமாக முடிகின்ற தன்மைகளை தான் இருக்குது. குடும்பத்தில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள், நகை நட்டு வாங்கிறது, ஜவுளி, ஆடம்பரம் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேர்றது, குடும்பத்தில் இருந்து வந்த அன்வான்ட் ஆர்குமெண்ட், குழப்பம், தெளிவில்லாத சிந்தனைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் மறைகிறது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்குதுங்க. உறவினர்கள், பங்காளிகள், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் உங்களை வேண்டாம், உங்களை உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாமே ஓடோடி வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அன்பு பாராட்டுவாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்ச கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேருவாங்க. சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு ஆதாயம் சிறப்பாகவே இருக்கு. விருந்து விழாக்களில் கலந்துக்கிட்டு மன மகிழ்ச்சி, உள்ள நலம், உடல் நலம் அனைத்தும் சீராகும், சிறப்பாக இருக்கும். ஆனால் மாதத்தை பின்னாடி பிறகு பார்த்தீங்கன்னா உறவினர்களை சின்ன சின்ன மனக்கசப்பு, ஏதோ ஒன்று பேச ஏதோ ஒன்று போய் முடிஞ்சு அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இதனால் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கடினமான கவனமாக இருங்க. ஏன்னா கவனமாக இருக்கிறது வேற, கடினமான கவனமாக இருந்தால் ரொம்ப 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 விழிப்புணர்வாக இருக்கணும். கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வாய் பேசாமல் இருந்தால் அதே ரொம்ப நல்லது. சிலருக்கு புதிய வீடு, வாகனம், வண்டி, பழைய வண்டி வாகனத்தை மாதிரி புதுசாக வாங்கிறது, பழைய வாகனமே இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள் நல்லா நடக்குது. பணியில் வந்து சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள், தடைகள், ஏற்கனவே செஞ்ச விஷயத்துக்காக ஒரு பேர் ஒரு மாதிரியா போயிடுச்சுங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பேரெல்லாம் மறையும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ கடுமையாக உழைத்து அந்த பேரை மாற்றி குட் அப்படிங்கிற நிலைமைக்கு வரப்போறீங்க. சக ஊழியர்களிடம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது திறம்பட நடத்துவாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் உங்களை புரிஞ்சு நடப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு
நல்ல நன்மைகளும், மேலதிகாரி உயர் அதிகாரிகளின் கனிவான பார்வை, அந்த அளவுக்கு டெடிகேட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இதனால் ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களும் நடக்கும். எதிர்பார்த்த சலுகை, எதிர்பாராத சலுகைகள் அப்படிங்கலாம் கிடைக்கிறது வழிவகைகள் இருக்குங்க. அரசாங்கத்தில் நல்ல ஒரு ஆதரவு இருக்குங்க. அரசாங்க ஆப்ளிகேஷன் உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பிஸ்னஸ்ஸு, சிறு குறு வியாபாரிகள் எல்லாம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு குரோத்தில் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு லாபம் இருக்குங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செலுத்துறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் வியாபாரத்தில் ஒரு சுணக்க நிலை இருந்தாலும் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது காத்திருக்கு. டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. மீடியா துறை, திரைத்துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதிய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சரிங்களா? வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களை வந்து நல்லா இவங்க சைன் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையான உழைப்பின் காரணமாக சைன் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு கலைஞர்களாக வரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. அதே போல் படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரும்பிய கோர்ஸில் உங்களுக்கு இடம் கிடைக்குங்க. மேற்படிப்பில் சேருவீங்க. சிலருக்கு வெளி மாநிலம் மட்டுமில்லை, வெளிநாடு போய் மெடிக்கல் படிக்கணும், ஐடி படிக்கணும், என்ஜினியர் படிக்கணும், அந்த மாதிரி புதிய புதிய படிப்பு துறையை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு, அதாவது மட்டுமில்லை பொருளாதார உயர்வை கொடுத்து, அதாவது ஸ்காலர்ஷிப்புடன் கூடிய பட்டப்படி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு சிம்மம் ராசிக்கார சிலர் மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கம் பக்கம் பேசுறது பிடிக்கிறது, நம்ம வீட்டு மேட்ரை எடுத்துகிட்டு விஷயத்தை வெளியில் சொல்கிறது, அவங்க விஷயத்தை நம்ம உள்ளூர் சொல்கிறது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கணும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல ரெகக்னைஸ், அங்கீகாரம், ஒரு வயதானவர்கள்ட்ட வந்து நல்ல மதிப்பு மரியாதைலாம் கிடைக்க போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை, ஜுவல்ஸு, வெள்ளி பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு ஆஃபீஸ் போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தான். சரிங்களா? இவங்களுடைய ஒர்க்கு டெடிக்கேஷனுக்காக ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேருங்க. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது சாலச்சிறந்தது. இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் கிடைச்சா மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த மந்தில், இந்த வைகாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்திகளை வச்சு அறிந்து கொள்ளலாம், நீங்கள் விரும்பினார். சரிங்களா? ஓகே, பாய்.